வாழை சித்தர். இப்போ உங்களுக்கு ஒரு சித்தருடைய கதையை சொல்கிறேன். சிவகங்கை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வேலாயுதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் ரொம்ப காளி பக்தர். காளினா காளியை கும்பிடுவது மட்டும் இல்லை, தன்னையே காளியை நினச்சிக்கிடுவார். யார்ட்டா ஏதாவது கேட்டால், அம்மா காளிக்கு சாப்பாடு கொடுங்க, அம்மா காளிக்கு தண்ணி கொடுங்க, அம்மா காளிக்கு அப்படி தன்னை காளியாக நினச்சி தான் கேட்பாரு. அப்புறம் அவங்க கொடுத்தோன்னே, அம்மா காளி சாப்பிட்டுட்டுமா, அம்மா காளி தண்ணி குடிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எங்கே போனாலும் அவருக்கு வந்து காளி பக்தன் சொல்லி மரியாதை கொடுப்பாங்க. அவர் ஒரு நாள் அப்படி வரும்போது ஒரு கோயிலில் அது ஒரு அம்மன் கோயில். அந்த கோயிலில் பிரசாதம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அம்மனுக்கு பூஜைலாம் பண்ணி பிரசாதம் பண்ணக்குள்ள அவர் அங்கே போய் காளிக்கு பிரசாதம் கொடுங்கன்னு கேட்பார். உடனே பூசாரி சொல்லுவார், இன்னும் சாமிக்கு பூஜை பண்ணவே இல்லை, பிரசாதம் நைவேத்தியம் பண்ணலை, அதுக்கு உனக்கு தரதா? அதெல்லாம் இல்லை, எனக்கு காளியுடைய பிள்ளை தான், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் பிரசாதம் நைவேத்தியம் பண்ண தரோம், பிரசாதம் தரமாட்டோம் போன்னு அவரை வெளியே போய் விரட்டி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் தரீங்களா தரமாட்டீங்க, நானும் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பூசாரி கடுமையாக சொன்னோடனே இவர் வந்தாத்துக்குள்ள உடனே ஒரு ஆசிரியர் குரலை கேட்கும், என் பையனை என்னுடைய மகனை நீ தண்டிக்காத, நான் அவன் ரூபத்தில் அவன் இருக்கிறேன், அவனுக்கு வேண்டியது கொடுன்னு ஒரு ஆசிரியர் கேட்கும். உடனே இவர் அந்த கோயிலை விட்டு வெளியே போனோன்னா பின்னாடி எல்லாம் ஓடி வருவாங்க. ஐயா சாமி சாமி வாங்க வாங்க, உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி தெய்வமே சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் எடுத்து பிரசாதத்தை எடுத்துங்கன்னா, அவர் வந்து நான் வந்து முதல்ல தரமாட்டேன்னு இல்லை, நான் காளின்னு சொன்ன நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டு இல்லை, இப்போ காளி சொன்னப்போ தான் நான் நம்பினீங்கன்னு சொல்லப்போ அது வந்து அப்போ மருது பாண்டியர் தான் சிவங்களை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அது வந்து அது பெரிய மக்கள்லாம் அவரை தெய்வமாக நினச்சி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மருது பாண்டியர் அண்ணன் தம்பி ரெண்டு இருக்கும். இது கேள்விப்பட்டு இவரை பார்க்க வராங்க. ஏன்னா காளி அருள் பெற்றதுனால பார்க்க வரப்ப அவர் பார்த்துக்கொண்டு வழங்குறப்ப சொல்கிறாங்க, உங்களுடைய மகிமையை எங்களுக்கும் காட்டணும், நீங்கள் எப்படி காளியை தரிசனம் பண்ணீங்களோ அந்த தரிசனத்தை எங்களுக்கும் நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, மன்னரை நீங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள், அந்த காளியை மட்டும் நினைங்க, நான் அவருடைய சொரூபத்தை காட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவங்க மருது பாண்டிய மன்னர்கள் கண்ணை மூடி அப்படியே மூடி இருக்கல அவள் காளி அவங்களுக்கு அழகான ரூபத்தை காட்சி தருவான். உடனே அவங்க அப்படியே மெய்மறந்து விழுந்து கும்பிடுவாங்க. விழுந்து கும்பிட்டோன்னா, ஐயா உங்களால் நாங்கள் பெரிய பேரடைஞ்சோம், அம்மனையே நாங்கள் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்லுவார், நான் அம்மனுக்கு ஒரு ஆசிரமம் வைக்கலான்னு ஆசைப்பட்றேன், அது இடம் கொடுங்க அப்படிங்கிறப்ப. ஆனால் இவங்க இந்த அம்மனை தரிசனம் பண்ணாங்கல்ல, இவங்க மன்னர் விழுந்து கும்பிடும்போது அந்த காளியுடைய ரூபத்தை பார்த்துட்டு அவங்க குதிரை மட்டும் மிரண்டு ஓடும். உடனே இவர் சொல்லுவார், இந்த குதிரை எங்கே போய் நிற்கிதோ அந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவார் மருது பாண்டியர். உடனே குதிரை ஒரு இடம் ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படி உங்களை திரும்பி பார்ப்போம். அப்புறம் அந்த இடம் வரைக்கும் இனாமல் அந்த இது கொடுத்துருவாங்க. அங்கே ஆசிரமம் கட்டி வச்சு அவங்க பூஜைலாம் பண்ணுவார். வராகி அம்மனுக்கு பெரிய யாகம் நடத்துவார். அந்த யாகத்தில் இளம் வயசு பெண்ணாக வராகி அம்மா அவர் காட்சி கொடுப்பாங்க. அதனால் அவர் வந்து வாழை அந்த அவர் பேர் வாழைன்னா இளம் வயசு பெண் அர்த்தம். அதில் வாழையம்மன், அதனால இல்லை வாழை சித்தர் அப்படின்னு அவருக்கு பேர். அதுக்கப்புறம் அவர் வாழை சித்தர் இப்போவும் அவர் அந்த ஊரில் அவருடைய சிலைகள் இருக்குது. அவருக்கு ஆசிரமும் இருக்குது சிவகங்கை பக்கத்தில். எல்லாரும் போய் பார்க்குறவங்க அந்த வாழை சித்தருடைய யாருமே தெரிஞ்சுக்கலாம்.